கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொங்கல் கிட்ட வருது, நியூ இயர் கிட்ட வருது. ஸோ எல்லாருமே ஒரு குர்தா செட்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதுக்காக மீஷோல இருந்து நான் இப்பயே கொஞ்சம் குர்தா செட்ஸ்ல உங்களுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஆர்டர் போட்டாதான் அது வந்து பொங்கல் டைம்லலாம் கரெக்டாக வந்து சேரும் இல்லைங்களா? அதனால ஸோ அதெல்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மாமா அர்த் பற்றின ஒரு குட்டி ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் ஒரு 2 monthsக்கு முன்னாடி ஹேர் கட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? நிறைய வீடியோஸ் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இனி வந்து கொஞ்சம் ஹேர் வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்காக ஒரு நல்ல ஹேர் மாஸ்க் எல்லாம் அப்படியே யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது மாமா அர்த்தோட இந்த கேரளா தாரி ஹேர் மாஸ்க் வந்து நிறைய ஷார்ட்ஸ்ல யூடியூப்லலாம் பார்த்தேன். சரி வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து வாங்கியிருந்தேன். மோஸ்ட்டாக கேரளாவில் இருக்க பீப்புளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ரொம்ப திக்காக அதுக்கப்புறம் லாங்காக இருக்கும் இல்லையா? அங்கே இருக்க அந்த அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் போட்டு இந்த ஹேர் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணுவாங்களாம். அதே மாதிரி இங்கேயும் அம்மா அப்ரூவ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாமா அர்த் நம்மளோட ஒப்பீனியன்ஸையும் லிசன் பண்ணுறாங்க. ஆனியன் ஷாம்பூவில் கூட நம்மளோட ஒப்பீனியன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இன்னுமே பெட்டர் குவாலிட்டியாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நமக்கு ஏதாவது ரிவ்யூஸ் இருந்துன்னா கூட நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். மெயினாக கேரளைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஹெர்பல்ஸ் கிட்ட வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் ஹைபிஸ்கஸ், மேத்தி, துளசி, கரி லீவ்ஸ் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கறனால நேச்சுரலாக ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும். அண்ட் ஆல்சோ நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் மூலியமா ஒரு பெட்டர் குவாலிட்டியை வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து கேரளைட்ஸ் மாதிரி கொஞ்சம் திக் அண்ட் லாங் ஹேர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து ஹேர்ல போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு இந்த கேரளா தாரி ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணோம்னா இன்னுமே பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கூடவே இந்த ஹேர் ஆயிலும் வருது. ஸோ இந்த ஒரே கம்ப்ளீட் ப்ராடக்ட்ல வந்து நம்ம ஃபுல்லா ஒரு ப்ரொசீஜர் மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹேர்ல ரொம்பவே நல்ல சேஞ்சஸ் இருக்கும். ஸோ மாமா அர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாமா அர்த் ஆப் அண்ட் மாமா அர்த் வெப்சைட்ஸ்லையும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் வெப்சைட்ஸ் லைக் அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட், பர்பிள்லையும் கூட கிடைக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக மாமா அர்த் வந்து ஸ்டோர்ஸ்லையும் கூட வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற பிளாட்ஃபார்மில் யூ கேன் பர்ச்சேஸ். ஹேரை வந்து நல்லா திக் அண்ட் டென்ஸா கேரளைட்ஸ் மாதிரி எனக்கும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ ப்ரொசீஜர்ஸை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட்ஸா ஆஃபர்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட கூப்பன் கோட் நிவி 2024 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட பர்ச்சேஸ்க்கு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட் இருக்கு. இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிட்டு ஆஃபர்ல ப்ராடக்ட்ஸ் வாங்கி நிறைய ஹேரை வந்து வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போய் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச செட்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்டே காட்டிடுவேன். அப்படி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு சூட்டுங்க இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஷேட் வர மாதிரி. எப்பவுமே வந்து நம்ம ஒரு ஃபெஸ்டிவ் டைம் அப்படிலாம் வந்து போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஷைனிங்காக டபுள் கலர் இருக்க மாதிரி பட்டு சரியெல்லாம் போடும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும் இல்லைங்களா? அதனால தேடி பார்த்து இந்த சூட் எடுத்துருந்தேன். இதுவும் அதே மாதிரி நல்ல ஷைனிங்காக டபுள் கலராக இருக்க மாதிரி இருந்துச்சு. நல்ல அந்த பட்டு கிளாத் மாதிரி இருந்துச்சு. சைஸ் வந்து நான் எஸ் எடுத்திருந்தேன் 36. காலர்டு ஒரு குர்தா செட். இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சூட் இது. அண்ட் இதுதான் இதனோட ட்ரௌசர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நார்மல் ஃபிட்ல ரொம்ப அழகா இருந்துச்சு. இது வந்து இதை போட்டு நீங்க வந்து கான்ட்ராஸ்டா ஏதாவது துப்பட்டாஸ் கூட மேட்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெறும் குர்தா செட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 3/4 ஸ்லீவ் இருந்தது வந்து ரொம்பவே டீசெண்டா இருந்துச்சு. பொங்கலுக்குனா ஒரு ஏத்த ஒரு ஃபெஸ்டிவ் சூட் மாதிரியே இருந்துச்சுன்னு இதை எடுத்திருந்தேன். ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 500 தான். அதுக்கு இது ரொம்பவே வர்த்தா இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சூட். அடுத்த சூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டார்க்கான ஒரு பர்பிள் சூட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக ஆல் ஓவர் வந்து கொஞ்சம் சங்கி ஒர்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. மெயினாக எனக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவ் டைமில் நான் எங்கே இருந்தாலும் பளிச்சுன்னு தெரியணும், பார்த்தாலே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த கலர் வந்து செம்ம பிரைட்டாக இருந்துச்சு, நம்மளை வந்து ரொம்ப பிரைட்டாக காமிக்கும். ஸோ அதனால் இது வந்து நான் எடுத்திருந்தேன். இதுவும் வந்து சைஸ் எஸ் தான் எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு கம்ப்ளீட் சூட் மாதிரி நம்மளுக்கு வந்து துப்பட்டா பேண்ட் எல்லாமே வர மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த சங்கி ஒர்க் கொடுத்துருந்தது வந்து நல்லா கிளிட்டரியாக இருந்துச்சு. ரொம்ப ஜிகு ஜிகுன்னு இல்லாமல் டீசெண்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இதுவும் அண்டர் 500 தான். ஸோ இதுக்கு வந்து இது ரொம்பவே வர்த்தாக இருந்துச்சு. அண்ட் இதனோட பேண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேம் அதே மாதிரி ஒரு பேரல் ஃபிட்டான பேண்ட்டு. மோஸ்ட்லி நம்மளுக்கு ரெடிமேட்னு போயிட்டோம்னாலே இந்த மாதிரி பேரல் ஃபிட் பேண்ட்ஸ் தான் வரும். ஸோ அது ஒன்று. அண்ட் துப்பட்டாவும் வருது. துப்பட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டான துப்பட்டா மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் லேஸ் கொடுத்துருந்தாங்க. டாப் அண்ட் பேண்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்ல திக்காக காட்டனாக இருக்க மாதிரி இருக்கு. அதனால இந்த மாதிரி துப்பட்டாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். லென்த் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாகவே இருந்துச்சு. ரொம்ப மேலே இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ஃபெஸ்ட்
ஃபெஸ்டிவ் டைம் அப்படின்னா கண்டிப்பா இதை நம்ம மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குர்தா செட்டா தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த செட். நெக்ஸ்ட் சூட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட இன்னொரு ஃபேவரட்டான ஒரு பேஸ்டல் ஷேட்ல இருக்க ஒரு குர்தா செட். இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா இதனோட கலருக்காக எடுத்திருந்தேன். அண்ட் இந்த ஃப்ரண்ட்ல இருக்க இந்த நெக் பார்ட்ல இருக்க டிசைன் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ரிச் அண்ட் கிளாஸியா இருந்துச்சு. இது ரொம்ப சம்கி ஒர்க் வச்சுட்டு ரொம்ப ஜிகு ஜிகுன்னு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்ல ஒரு கோல்டன் த்ரெட்ல கொஞ்சம் ப்ரீமியமா இருந்த மாதிரி இருந்துச்சு இது. அண்ட் இதனோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி பேஸ்டல் ஷேட்ஸ்ல இந்த கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஆனியன் பிங்க் அண்ட் ஒரு பர்பிள் கலர் கலந்தா ஒரு மைல்டான கலர் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு கலரா இருந்துச்சு. சைஸ் வந்து எஸ் எடுத்திருந்தேன். இது ரொம்ப அழகா கியூட்டா இருந்துச்சு. சேம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஷைனிங்கா இருக்க மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து மேட்டா இல்லாம கொஞ்சம் ஷைனிங்கா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஃபெஸ்டிவ் டைமுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி எடுத்திருந்தேன். அண்ட் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் அட்ராக்ஷனே இதனோட துப்பட்டா தான். துப்பட்டா வந்து பாத்தீங்கன்னா சும்மா பேருக்காக ஒரு ஸ்டைலுக்காக இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா நெட்டு டைப்ல நம்மளுக்கு குட்டி குட்டி சம்கி ஒர்க்ஸ் வச்சு கொடுத்துருந்தது. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேஸ்டல் லவர்ஸ்லாம் இந்த சூட்டை வந்து நீங்க ஆஃப் பண்ணலாம். அண்ட் பேண்ட்டும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் ஸ்ட்ரைட் பேண்ட் வித் பாக்கெட்ஸோட வருது. ரொம்பவே கன்வீனியன்ட்டா நல்ல லென்த்தாவே இருந்துச்சு. ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த மீஷோ வீடியோஸ்ல வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த சூட். அடுத்த சூட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூட் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குர்தா மாதிரியான ஒரு ட்ரெஸ் தான். பட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டாப்ல அந்த அப்பர் ஹாஃப் மட்டும் நம்மளுக்கு லைனிங் வச்சு கீழே மேல இருந்து ஃபுல்லா நம்மளுக்கு இங்க சைட்ல ஓப்பன் மாதிரி கொடுத்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா கொடுத்துருந்தாங்க. சோலி மாதிரியான ஒரு டைப். அந்த காலத்துல எல்லாம் நம்ம சோலி மாதிரி டான்ஸ்க்குலாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் இது நார்த் இந்தியன் வேர் மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பேட்டர்ன்ல இல்ல. சரி இது எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எடுத்திருந்தேன். பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெல் பாட்டம் டைப்ல நல்லா லாங்காவே இருந்துச்சு. இது வந்து இந்த ஹிப்ல இருந்து நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்டா வருது இல்லைங்களா, அந்த டைம் அங்கிருந்து போடுற மாதிரியான ஒரு பேண்டா இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா யூனிக்கா இருந்துச்சு. அட் த சேம் டைம் இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சங்கீத் மெஹந்தி அந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம போட்டுக்கலாங்கிற மாதிரியான ஒரு அவுட்ஃபிட்டாவும் இருந்துச்சு. துப்பட்டாவும் அதே மாதிரி எந்த டிசைனும் இல்லாம பிளெயினா அதே கலர்ல கொடுத்துருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்கோட போடும் போது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல்லான ஒரு லுக் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த ட்ரெஸ். அடுத்த செட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்தாலே பளிச்சுன்னு இருக்க மாதிரியான ஒரு செட் இது. ஸோ எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவ் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து நிக்கிறது வந்து எங்க இருந்தாலும் பார்த்தாலும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் எப்பவுமே டார்க் கலர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுல வந்து ஃபுல்லா டார்க் கலர்ஸா இருக்கக்கூடாதுன்னு இதுல வந்து ஒரே ஒரு பேஸ்டல் சூட் மட்டும் எடுத்திருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் அந்த ராணி பிங்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் போடுறோம் அப்படின்னா ரொம்பவே அழகா இருக்கும். நல்ல ஒரு டார்க் பிங்க்ல மேல நெக் போர்ஷன்ல வந்து ஃபுல்லா வந்து ஒரு பீட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தது. அது ரொம்பவே டீசெண்டா இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் சூட் மாதிரி இருந்துச்சு. உள்ளே வந்து லைனிங் கொடுத்து ரொம்ப ப்ரீமியமா இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து அந்த சலசலன் இருக்க மாதிரி கொஞ்சம் லோ குவாலிட்டி இல்ல டிரான்ஸ்பரண்டா தெரியுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்ல, ரொம்பவே ப்ரீமியமா இருந்துச்சு. அண்ட் இதனோட மெயின் அட்ராக்ஷனே இதனோட துப்பட்டா தான். நம்மளுக்கு வந்து 3 கலர்ஸ்ல வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த பிங்க் அண்ட் ஒயிட், லைட் ஒயிட், லைட் பேபி பிங்க் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ கலர் கலரா வந்திருந்தது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டாப் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கனால நம்மளுக்கு வந்து இந்த ஒயிட் இல்லைன்னா இந்த லைட் ஷேட் இருக்க மாதிரி மேலே போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஃபிட்ல கொடுத்துருந்தாங்க. லென்த் வைஸும் வந்து ரொம்பவே கரெக்டா இருந்துச்சு. இது வந்து நான் எஸ் சைஸ் எடுத்திருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டா எனக்கு வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த சூட் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ டார்க் கலர்ஸ் வந்து போட்டா வந்து ரொம்ப அடிக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்காதீங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு தனியா எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த சூட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த சூட். அவ்வளோதாங்க, இதெல்லாம் தான் இந்த வீடியோக்கு நான் எடுத்திருந்த ஃபெஸ்டிவ் சூட்ஸ். ஸோ பொங்கலுக்கு தான் வருது. நீங்க ஸோ பொங்கல்லாம் வரதுனால முன்னாடியே நீங்க வந்து ஆர்டர் போடணும் அப்படிங்கிறதுனால இவ்வளோ ஏர்லியராகவே நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.